வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோல ட்ரெடிஷ்னல் பட்டு லாங் ஃப்ராக் எம்ப்ராய்டரி டிசைன் பார்க்க போறோம். ஸோ இந்த லாங் ஃப்ராக் ஸ்டிச் பண்றதுக்காக இந்த மாதிரியா பட்டுப்பாவாடை ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரியா ஃபேப்ரிக் எடுத்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இங்க் ப்ளூ அண்ட் லைட் ப்ளூ பார்டரோட வித் காப்பர் ஜரி த்ரெட்டோட இந்த பட்டுப்பாவாடை மெட்டீரியல் ஃபேப்ரிக் இருக்கு. ஸோ இதனுடைய டாப் பாடி பார்ட்டை வந்து பிளெயின் ஃபேப்ரிக்ல ஒர்க் பண்ணிக்கிட்ட போறோம். ஸோ பிஃபோர் நம்ம இதுல வந்து என்னெல்லாம் நம்ம எப்படி எல்லாம் டிசைன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்ட போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் இந்த டிசைனுக்கு வந்து இந்த மாதிரியா பேப்பர்ல நல்ல ஃபிளார் ஸ்லீவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி டிசைன் டிரா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டிசைனை பார்க்கும்போது ஒன் சைடு ஒரு ஃபிளார் வந்து அதுல கொஞ்சம் அப்படி ஹேங்கிங்ஸ் மாதிரி அந்த ஸ்டெம் லீஃப் இருக்கிற மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். அனதர் சைடு வந்து இப்படி ஒரு 2 ஃபிளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிசைன்ல தான் நம்ம எப்படி எல்லாம் ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு ஸ்லீவ் டிசைனுக்கு இப்படி ஒரு ஐடியா பண்ணி ஹேங்கிங்ஸோட வேணுங்கிறனால இந்த மாதிரி டிரா பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எப்படி எல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த லாங் ஃப்ராக் எம்ப்ராய்டரி டிசைன் பண்றதுக்கு நான் கலர் பீட்ஸ், சுகர் பீட் கலர் பீட்ஸ்ல எடுத்திருக்கேன். அண்ட் பட்டுப்பாவாடை வந்து காப்பர் ஜரி த்ரெட்டோட இருக்கிறனால காப்பர் பீட்ஸும் இதுல யூஸ் பண்ணிக்கிட போறேன், கலர் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணிக்கிட போறேன். வித் காப்பர் ஜரி த்ரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி இதுல ஒர்க் பண்ண போறேன். இதுல வந்து கொஞ்சம் டயக்ராம் வந்து உங்களுக்கு லைட்டா தான் தெரியும் வீடியோக்கு, பட் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் வியூல மேக்சிமம் கொஞ்சம் காட்டுறேன். கொஞ்சம் கவனிச்சு நீங்க பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிடும். இதுல வந்து அந்த 2 லைன்ஸ் அந்த ஃபிளார் டிசைன்ல டிரா பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா, அதுலதான் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பீடை வந்து சுகர் பீடை அந்த அவுட்லைன்ல கண்டினியூஸா நான் ஸ்டிச் பண்ணாம இந்த மாதிரியா ஒரு நல்ல ஒரு திக் பார்டரா எனக்கு வேணும் அப்படிங்கறனால இந்த மாதிரியா அந்த ஃபிளார்ல இருக்கிற அவுட்லைன் பக்கம் ஒரு 2 லைன்ஸ் டிரா பண்ணி இருக்கிற இடத்துல இந்த மாதிரியா தான் என்ன செஞ்சுக்கிட்டேன், பீடை இப்ப ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பனா ஒரு நல்ல ஒரு திக் பார்டர் டிசைனா நல்ல ஒரு ஹைலைட் ஆகும். இந்த டிசைன் வந்து இந்த மாதிரியா இப்ப ஃபினிஷிங் இருக்கும். இது ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னர்ல வந்து நான் ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இப்ப காட்டுறேன். அதை வந்து நான் சில்க் த்ரெட்ல இந்த மாதிரியா எடுத்திருக்கேன். ஹேண்ட் நீடில் நார்மல் நீடில் வச்சு இப்ப ஸ்டிச் பண்ணிக்கிட போறேன். நல்ல ஒரு இம்போஸ்டா எனக்கு வேணும் அப்படிங்கறனால த்ரெட் கவுண்டிங்ஸ் எவ்வளவுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். பட் நான் எடுத்திருக்கிறது வந்து இதுல ஒரு 6 strands ஆஃப் த்ரெட்டை டபுளா நாட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ 12 strands ஆஃப் த்ரெட்டா இருக்கும். அதை இந்த மாதிரியா ஒவ்வொரு பெட்டல்லையும் ஜஸ்ட் இந்த மாதிரியா அந்த இன்னர் போர்ஷன்ல சென்டர்ல எம்டியா இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து சாட்டின் ஸ்டிச் இந்த மாதிரியா ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நல்ல ஒரு திக்கான ஒரு ஃபிளார் டிசைனா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ஃபிளாருடைய ஃபினிஷிங் நீட்டா கிடைக்கும். இந்த பெட்டல்ல ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிக்கிடணும், கிராஸா மட்டும் ஸ்டிச் பண்ணிடக்கூடாது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது இந்த சாட்டின் ஸ்டிச். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா ஃபினிஷிங் இந்த மாதிரியா இருக்கும். ஸோ சென்டர்ல வந்து இந்த மாதிரியா நான் ஒரு நல்ல ஒரு கிளிப் ஸ்டோனை அந்த சென்டர் பக்கம் ஹோல்ஸ் இருக்கிற கிளிப் ஸ்டோன் அதை ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் அங்க இருக்கிற ஸ்பேஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு ஐ ஷேப்ல இருக்கிற சீக்வன்ஸை எடுத்துட்டு அதுல 2 ஹோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதையும் இந்த ஃபிளார் டிசைன்ல இன்னர்ல அங்கங்க என்ன செஞ்சுக்கிட போறேன், ஒவ்வொரு பெட்டல்லையும் இந்த மாதிரி இப்ப ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இதுல வந்து அந்த லீஃப் டயக்ராம்ல எப்படி எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரியான பேர்ல் பீட்ஸ், காப்பர் பீட்ஸ் அண்ட் 2 பீட்ஸ் வந்து சில்வர் கலர்லயும் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ இந்த லீஃப்ல வந்து கொஞ்சம் பேர்லோட நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நல்ல ஹைலைட் ஆகும் இந்த டிசைன் வந்து. ஸோ அதுக்கு இந்த மாதிரியா செலக்ட் பண்ணி காப்பர் பீடும் அந்த பேர்லையும் வச்சு இப்ப லீஃப்ல ஸ்டிச் பண்றேன். இந்த பீடோடைய கவுண்டிங்ஸ் வந்து லீஃபோடைய டயக்ராம் எந்த சைஸ்ல இருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு அதுக்கேத்தாப்புல தான் என்ன செஞ்சுக்கணும், இந்த சுகர் பீட் எல்லாமே நீடில் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்ப ஸ்மால் லீஃபா இருக்குன்னா பீடோடைய கவுண்டிங்ஸை நம்ம கம்மியா எடுத்துக்கிடணும். டிசைன் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னம்னா பீடோட கவுண்டிங்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அதுக்கேத்தாப்புல தான் நம்ம என்ன செய்யணும், பீட்ஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கிடணும். ஸோ அந்த மாதிரி மெத்தட்ல தான் நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த டயக்ராம்க்கு ஏத்தாப்புல பீட்ஸ் அண்ட் பேர்ல் பீட்ஸ் எல்லாமே எடுத்து
இந்த லீஃப்ல நம்ம அடிக்கடி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பாத்தீங்களா, ஒரு ஃபில்லிங் ஸ்டிச். அந்த மாதிரியா இப்ப இந்த காப்பர் பீட்ஸ் அண்ட் பேர்ல் பீட்ஸ் வச்சு மாறி மாறி என்ன செஞ்சுட்டேன், இந்த இடத்துல இப்ப ஸ்டிச் பண்றேன். ஸோ இந்த லீஃப்ல வந்து நான் வந்து காப்பர்லயே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னம்னா ஹைலைட் ஆகாதுங்கிறனால இந்த டியூப் பீட்ஸ் சில்வர் கலர்லயும் அண்ட் அதுக்கு ரவுண்ட் சீக்வன்ஸ் வந்து காப்பர் கலர்லயும் எடுத்து இந்த லீஃப்ல ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிட போறேன். இதே மாதிரி தான் எல்லா லீஃபுக்கும் இந்த மாதிரியா இப்ப நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்படி ஒர்க் பண்ணும்போது இந்த டிசைன் வந்து நல்லா ஹைலைட் ஆச்சு. அண்ட் அதர் சைட்ல வந்து அந்த ஸ்டெம் பக்கம் இருக்கிறதுல காப்பர் பீட்ஸ் அண்ட் ஐ ஷேப்ல இருக்கிற அந்த சீக்வன்ஸ் பேர்ல்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இந்த மாதிரியான ஃபிளார்ஸ் லீவ்ஸ் டிசைன்ல இந்த மாதிரியா இப்ப ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்லீவ் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லுக்ல இந்த மாதிரியா ஹேங்கிங்ஸோட மேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.